ஹலோ கைஸ், இன்றைக்கி மகாநதியில் என்னாச்சுன்னு பார்ப்போம். என்ன காவேரி கிளம்பிட்டியா, இன்றைக்கி என்ன மாசாக இருக்கா அப்படின்றாங்க. அதுவா இன்றைக்கி நம்ம செக்கப் போகிறோம்ல அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா சரி செக்கப் விஷயமா நீங்கள் என்ன பார்த்து வச்சுருக்கீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்றாங்க. இது உனக்கு 7வது மாதம்ல, அதனால் எப்படி வலிச்சா எப்படி குழந்த ப்ரெக்னென்ட் பெயின்னு உனக்கு நான் சொல்கிற மாதிரி சொல்கிறேன் அப்படின்றாங்க. நான் எப்படி இருக்கேன்னு கேட்க என் பேரழகே பொறாமப்பட்டும் போல் அப்படின்றாரு. அழகே பொறாமப்படுற அளவுக்கு. அதுக்கப்புறம் ரொமான்ஸ் பண்ணிவிட்டு கிளம்பி போகிறாங்க. கீழே போனால் அவங்களாம் கேட்குறாங்க செக்கப் போகிறோன்னு. சரி பார்த்து போய் ஏதாவது சந்தேகம் தான் கேளுன்னு. கங்காவை நீ தான் கூப்பிட்டு போகணுமா அப்படின்றாங்க. ஆமாம், இதில் என்ன இருக்குது, அவன் புருஷன் இது கூடமா வந்து கூப்பிட்டு போக மாட்டான்னு சண்டை பிடிக்க நம்மளால் விஜய் என்ன சொல்கிறாருன்னா, என்ன பாட்டி இப்படி பேசுகிறீங்க, இது பேசும்போது சாரதா ஒட்டு கேட்டாங்க. கேட்டோடனே போய்ட்டு நாங்களாம் வரல, நான் கூப்பிட்டு போய்க்கிறேன்றாங்க. அப்புறம் விஜய் அவங்க அத்தையை கூப்பிட்டு போய் சமாதானம் படுத்த முடியாமல் பார்த்துறாரு. சரின்ட்டு ஒத்துக்கிட்டு போனால் அங்கே ஹாஸ்பிட்டலில் தண்ணி குடிக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, தண்ணி குடிக்க மாட்டேன்ட்டு 2 பேரும் விளாட்றாங்க. இவங்க மூஞ்சி அவங்க பார்க்க, அவங்க மூஞ்சி இவங்க பார்க்க, தண்ணி குடிக்க முடியல, ஸ்கேன் பண்ண முடியல, வயிறு வலிக்குது, அது வலிக்குது. அதுக்கப்புறம் சொல்கிற கதையெல்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் விஜய் காவேரி யாருப்பா வந்தீங்கன்னா நல்லா கூப்பிட்டு போவேன், குழந்தைய ஸ்கேன் இது பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என் புருஷனுக்கு காட்டணும், ஒரே ஒரு டைம் மட்டும் கெஞ்சுறாங்க. அவங்க முடியாதுன்ட்டு அதுக்கப்புறம் சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு விஜயை கூப்பிட்டாங்க. உள்ளே வந்தோடனே ஆள் ஷாக்காக வரான், சந்தோஷம் வரான். அதுக்கப்புறமா பார்க்குறாரு. அதே மாதிரி அடுத்தது சந்தோஷப்பட்டு அழுகுறாங்க. அதுக்கப்புறம் யார் கங்கா வராங்க. கங்கா அது கேட்குறாங்க, இல்லை உங்கள் சிஸ்டர் தானே, அவங்க வந்து ஹஸ்பண்டு பார்த்தே ஒன்று அடம் பிடிச்சாங்க, நீங்களும் அந்த மாதிரி அடம் பிடிக்க போகிறீங்களா, உங்கள் ஹஸ்பண்ட் வந்துருந்தால் வர சொல்லுங்கள் அப்படின்னும் போது இல்லை அவர் வரல சாரிங்க அப்படின்றாங்க. பரவாயில்ல டாக்டர்னு வெளியே வந்தோடனே அழுகுறாங்க. குமரன் நினச்சி அவங்க அம்மா ஆறுதல் சொல்ல விஜய் வந்து சமாளிக்க, நீங்கள் நல்லா இருக்கணும் தானே அவர் வெளியே போய் சம்பாதிக்கிறாரு, அதுக்குள்ளேயே நீங்கள் ஏன் இப்படி அழுகுறீங்க, ஃபீல் பண்ணுறீங்க, அதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, அவர் எதுக்கும் இல்லை, கூடிய சீக்கிரம் வருவார், பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. மற்றதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க காய்ஸ், மறந்துடாதீங்க.